இப்பெல்லாம் காலையில் வர்ற செய்தித்தாளை படித்தாலும் சரி, தொலைக்காட்சி, திரைப்படம், ஏன் நம்ம இளைய சமுதாயம் அதிகம் பயன்படுத்தக்கூடிய சமூக ஊடகங்களில் வர்ற செய்திகளை பார்த்தாலும் சரி, அது மனசுக்கு வருத்தத்தை தருதுங்க. அப்படி என்ன செய்தின்னு தானே கேட்குறீங்க? நீங்களே பாருங்க. சிறுமிகள் மீது தொடர்ச்சியாக நடைபெறும் பாலியல் வன்முறைகள், மக்களிடையே பரவும் பீதி. குழந்தைகள், மாணவிகள், பெண்கள் மீது அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், மக்களிடையே கடும் அதிர்ச்சி. புகை, மது, போதை பழக்கங்களில் சிக்கி தவிக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் இளைய தலைமுறையின் கேள்விக்குறியாகும் எதிர்காலம். மகன், தாய், தந்தையரை தாக்கும் சம்பவங்கள் அதிகரிப்பு. தகாத உறவுகள் மற்றும் குடும்ப உறவுகளில் ஏற்படும் அவலங்கள். சாதி, மதம் சார்ந்த பிரச்சனைகளால் சமூகத்தில் அதிகரிக்கும் கொலைகள். வன்முறை, கொலை, கொள்ளை என மனிதநேயமற்ற செயல்களால் நாள்தோறும் அதிகரித்து வரும் சமூக குற்றங்கள். பார்த்தீங்கல்ல, இப்படிலாம் நடக்கிறதுக்கு தவறான நட்பு, போதை பழக்க வழக்கங்கள், சமூக ஊடகங்களினுடைய தாக்கம், ஏன் கவர்மெண்ட்டே சரியில்லை அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. இது காரணத்தை தேடிக்கிட்டு இருந்தால் பத்தாதுங்க. இப்போ நாம் இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி மனிதநேயம் பெற்ற செயலெலாம் நடக்காமல் இருக்கணும்னா உண்மையான நிரந்தரமான தீர்வு ரொம்ப முக்கியங்க. அப்படி ஒரு நிரந்தரமான தீர்வு நமக்கு வேணும்னா நிச்சயமாக நம்ம ஒரு குருவை தேடித்தானுங்க போகணும். அந்த குரு யாருன்னு தானே கேட்குறீங்க? அவர் தாங்க அறம் சார்ந்த வாழ்க்கையையும் ஆத்ம ஞானத்தையும் உலகுக்கு வழங்கி கொண்டிருப்பவர். அது மட்டும் இல்லைங்க, 160க்கு மேற்பட்ட நூல்களை அது தொடர்பாக எழுதியிருக்கிறாருன்னா பார்த்துக்கங்களேன். அவர்தான் ஆத்மஞான யோகாச்சாரியார் ஸ்ரீ வியாசானந்த மகரிஷி. குருநாதர்கிட்ட இதற்கான நிரந்தர தீர்வு பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே. அன்பு ஆத்மாக்களுக்கு ஆத்ம வணக்கம். நம்ம முன்னோர்கள், சித்தர் பெருமக்கள், மகா ஞானிகள், மகா யோகிகள், திருவள்ளுவர், விவேகானந்தர் போன்ற மகா புருஷர்கள் மனிதர்களோட மனங்களில் ஒழுக்கம் சார்ந்த சிந்தனைகள், அறம் சார்ந்த வாழ்வியல் நெறிமுறைகள் போன்ற விலை மதிக்க இயலாத பல செல்வங்களை விதைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க நம்ம மனசில் விதைச்சிட்டு போன விலை மதிக்க இயலாத செல்வத்தை, அதாவது அற்புதமான ஆனந்தமான வாழ்வியலுக்கான விதையை நாம் உயிர்ப்போட வச்சிக்க தெரியாமல் இருந்துட்டோம். அதனால் நீண்ட காலமாக இந்த ஒழுக்கம் சார்ந்த சிந்தனைகளோட அறம் சார்ந்த வாழ்வியல் நெறிமுறைகளோட தன்மை மனித மனங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை நீங்களும் ஒத்துப்பீங்க. எனக்கு என்ன பயம்னா, இந்த ஒழுக்கம் சார்ந்த நற்பண்புகளை நாம் இனிமேலும் சரியாக பாதுகாக்கலை அப்படின்னா இன்னொரு 20 வருஷம் கழிச்சு அல்லது 30 வருஷம் கழிச்சு இந்த ஒழுக்கம், அறம், நற்பண்புகள் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் கூட ஒவ்வொரு மனிதனுடைய மனசுலையும் இருக்குமான்னு சந்தேகமாக இருக்குது. இப்போ உள்ள சூழ்நிலையை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையிலையும், ஏன் இளைய தலைமுறையினுடைய மனதில் கூட ஒரு எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பலர் எப்போதும் ஒரு பரபரப்பான மனநிலையிலேயே இருக்கிறாங்க. இந்த மனநிலையில் ஒரு அமைதியே இல்லை. எல்லாத்துக்கும் அவசரப்படுறாங்க. ஒரு எரிச்சல் மனப்பான்மை இருக்கு. அன்பு அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. பொறுமையே இல்லை. கோபம் அதிகமாக வருது. கோபத்தினால எவ்வளவு இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. இந்த பொய் பேசுறது, பழி வாங்கிறது, ஏமாத்துறது, இதெல்லாம் இப்போ சாதாரணமான விஷயங்களாக மாறிப்போச்சு. இந்த புகைப்பழக்கமும் போதை பழக்கமும் இன்றைய வாழ்க்கையில் அது ஒரு பகுதி அப்படிங்கக்கூடிய மனநிலை அதிகமாயிடுச்சு. இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறது தான் குடும்பத்தை பார்க்குறத விட முக்கியமான மனநிலையை இன்றைக்கி மாறிப்போச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களிடையே இந்த கெத்து காட்டுறது, வைப்பு பண்ணுறது, ரீல்ஸ் பண்ணுறது, இந்த சமூக வலைதளங்களில் டிஜிட்டல் போராளியாக இருக்கிறது, தன்னை உயர்த்திக்கிறதுக்கு வேகமாக பயணிக்கிறாங்களோ இல்லையோ, இருசக்கர வாகனத்தில் வேகமாக பயணிக்கிறது தான் ஃபேஷன் ஸ்டைல்னு நினைக்கக்கூடிய மனநிலை இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. தன்னுடைய செயல்பாட்டு தன்மையை மேம்படுத்திக்கிறத விட
மற்றவர்களை பற்றி குறை பேசுறது, புறம் பேசுறது, தவறான விமர்சனங்களை செய்கிறது, தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுறது, இதெல்லாம் தவறு இல்லை, இப்படி தான் பேசணும் அப்படிங்கக்கூடிய மனநிலை இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. சுய ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறதும், எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் பல குற்றங்களை செய்கிறதும் இன்னைக்கு இயல்பான குணங்களாக மாறிப்போச்சு. இப்படி இன்னும் பல்வேறு எதிர்மறையான மாற்றம் இன்றைய மனிதர்களுடைய மனநிலையில் ஏற்பட்டிருக்கு. இது மாதிரியான எதிர்மறை மனநிலை மாற்றங்கள் தான் சமூகத்தில் வன்முறை, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற பல்வேறு மனிதநேயமற்ற உணர்ச்சிகளாக உருவாகி குற்றங்களாக வெளிப்படுது. இது போல நடந்துகிட்டு வரக்கூடிய மனிதநேயமற்ற செயல்களையும் குற்றங்களையும் நம்ம கண்டிப்பாக தடுக்கணும். தடுக்கணும்னா என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மனிதநேயமற்ற செயல்களையும் குற்றங்களையும் தடுக்கணும்னா ஒவ்வொரு தனி மனிதருடைய மனங்களிலும் பதிந்து இருக்கக்கூடிய, காலங்காலமாக பதிந்து இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களையும் கீழான உணர்வுகளையும் இல்லாமல் ஆக்கணும். அதாவது மனசை முழுமையாக தூய்மையாக்கணும். மனசை தூய்மையாக்கின பிறகு அந்த மனசில் சுய ஒழுக்கம் சார்ந்த சிந்தனைகளையும் அறம் சார்ந்த வாழ்வியல் நெறிமுறைகளையும் மீண்டும் புதிதாக விதைத்து உயிர்ப்பித்து பாதுகாத்து அதை வளர செய்யணும். அப்படி வளர செய்தால் மட்டும்தான் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய சாதாரண வாழ்க்கையை அறம் சார்ந்த வாழ்க்கையாக மாற்ற முடியும். இந்த குரு மகரிஷி ஆத்மஞான வித்யாபீடத்தினுடைய முதன்மையான நோக்கமே ஒவ்வொரு மனிதரையும் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வைக்கிறது தான் முக்கியமான நோக்கம். அந்த வகையில் அறம் சார்ந்த வாழ்க்கையாக மாற்றினா மட்டும்தான் ஒவ்வொருவர்கிட்டையும் தெய்வீக அன்பையும் ஆனந்தத்தையும் ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் நாம் உருவாக்கவும் மேம்படுத்தவும் முடியும். அப்படி உருவாக்கி மேம்படுத்தினா மட்டும்தான் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய மனித நேயமற்ற செயல்களை, சமூக குற்றங்களை தடுக்க முடியும். இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய அறம் சார்ந்த வாழ்வியலை நாம் மாற்றிட்டோம் அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மேம்பட்டதாக மாறிடும். அதாவது அவருடைய உடல் மன ஆரோக்கியம் மேம்படும். நிம்மதி, திருப்தி, இடைவெளி இல்லாத மனநிறைவோடு வாழ முடியும். மனம் தூய்மையாக இருக்கிறதுனால நல்ல சிந்தனைகள் மற்றும் சரியான வழிமுறைகள் மூலமாக நிறைந்த பொருளாதார வசதியோட இந்த வாழ்க்கையை அனுபவித்து ஆனந்தமாக வாழ முடியும். இப்படி தாங்க நாம் வாழணும். இந்த அற்புதமான வாழ்க்கையைத்தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதுதான் உண்மையான வாழ்வியல் முறை. அதனால் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய மனங்களையும் தூய்மைப்படுத்தி சுய ஒழுக்கத்தையும் அறம் சார்ந்த வாழ்வியலையும் மேம்படுத்தக்கூடிய வழிமுறை தான் மனித நேயமற்ற செயல்களை, சமூக குற்றங்களை தடுக்கக்கூடிய உண்மையான தீர்வு, நிரந்தரமான தீர்வு. இந்த தீர்வு தான் இப்போ சமூகத்திற்கு தேவை. இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நாங்கள் தெய்வீக நற்குணங்களும் தெய்வீக வாழ்க்கையும் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் ஒவ்வொரு தனி மனிதரிடமும் அறம் சார்ந்த வாழ்வியலை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடத்திட்டத்தை உருவாக்கியிருக்கோம். அன்பு, அமைதி, ஆனந்தம்ங்கிற புதிய சமுதாயத்தை உருவாக்கலாம். அதுக்கு ஒழுக்கம் உயிரினும் மேல் என்ற முழக்கத்தோடு குருஜியோடு சேர்ந்து ஆன்மீக பயணத்தை தொடர்வோம். ஐயா, நீங்கள் எழுதின நூல்கள்லாம் நான் படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. உங்களுடைய ஆன்மீக பணி, எழுத்து பணி தொடரட்டும். ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சிங்க. வாருங்கள், அன்பு நிறைந்த சமூகத்தை உருவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும். குரு மகரிஷி ஆத்மஞான வித்யாபீடம்.